அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. கரெக்டு, அப்படி சொல்லலாங்க. வாயில் எதுனா வாயிலே சுடலாம், அல்வா சுடுறாங்க, வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் தாங்க. ஏங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்கண்ணா, எந்த வீட்டில் இருக்குது, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தார், சென்சஸ் எப்படி எடுத்தார், சும்மா சொல்கிறது அந்த பில்டப்பு தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்போ யாராச்சும் அடிக்க முடியுமா? டுப்புன்னு சொல்கிறாரு. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது, என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்கு. இந்த அலைச்சாட்டம் ரொம்ப மோசங்க. இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா? ஏங்க இருக்குமா? எனக்கு என்னமோ சந்தேகம் தான். இது என்னமோ தெரியல. சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும். இது ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற அது வேற. பக்கத்தில் யார் ஆதவ அர்ச்சனா வச்சுருக்காரு, அவர் என்ன பெரிய யோக்கியமானவன்? இந்த நாட்டில் ஏழைப்பாளைகளை லாட்ரி விற்று ஏழைப்பாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மார்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவ அர்ச்சனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார், அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிட்டு எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட் திமுக கூட்டணி, அண்ணா திமுக. சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க, இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க. நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க, அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நடிப்பை வச்சு அப்பா மூத்த பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க. இதென்னா வான வேடிக்கை மாதிரி தான். மேலே ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா? கடைசியில் காணாமல் தான் போக முடியாது. இன்றைக்கு அண்ணா திமுக மேலே தொட்டுட்டாரு, இனிமேல் சும்மா இருக்க முடியாது என்ற எல்லாமே அண்ணா திமுக வந்துருச்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபா டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வந்து முதல்ல வெளியில வாங்க சார். எங்க கொள்கை எதிரி புடலங்காதிரின்னு பேசிக்க முடியாது. தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வந்துடுறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க? அண்ணா எது புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறதா எதாவது செய்வாங்க. ஊடகங்களை சொல்றீங்க. நீங்க ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுகளை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டை தத்தெடுத்துக் கொள்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு எப்படி அம்மா இந்த தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்துட்டாரோ அது போல இன்னைக்கு அம்மா அவர்கள் இடத்துல மோடி தான் எங்களுக்கு இருக்கிறார். திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டிஏ அரசுன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி. நல்லா கவனிங்க, தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்துருக்குறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி, ஐடி, சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில் பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விழுக்காதா என்ற நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்துருக்கிறாங்க. அதான் வணக்கம். இது கேள்விக்களம். அஇஅதிமுகவை ஏற்கனவே கடந்த காலங்களில் ஜாடை மாடையாக மறைமுகமாக தவேகாவுடைய தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருந்தாலும் நேற்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். நேரடியான ஒரு விமர்சனம். ஒரு ஊழல் கட்சி, பாஜகவுக்கு அடிமையாக இருந்த ஆட்சி செய்த கட்சி என்று அவர் விமர்சித்திருக்கிறார். கடந்த காலங்களில் விஜய் விமர்சனத்தை கண்டுகொள்ளாத அதிமுக
எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற அவர்களுடைய தலைவர்கள் படங்களை எல்லாம் பயன்படுத்திய நேரத்தில் அதை பொருட்படுத்தாமல் கூட்டணிக்காக காத்திருந்த அஇஅதிமுக இப்போது கடும் எதிர்வினையை பதிலடியாக தந்திருக்கிறது. பனையூர் பண்ணையார் மிகப்பெரிய ஊழல்வாதியே விஜய்தான், 41 பேர் மரணத்திற்கு அவர் பொறுப்பில்லையா என்றெல்லாம் எதிர்கேள்வி கேட்கிறது. முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்கும் இடையிலான ஒரு மோதல் இந்த தேர்தல், பிளாக்மெயில் செய்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆட்டுவிப்பதை ஆள்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று விமர்சித்திருக்கிறார். அஇஅதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த மோதல் என்பது கூட்டணி சேராத விரக்தியில் நடக்கக்கூடிய ஒரு மோதலா அல்லது ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே எதிர்நிலை எடுத்திருக்கிறார்களா? நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், தவேகாவினுடைய மூத்த தலைவர் திரு நாஞ்சில் சம்பத், அஇஅதிமுகவின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு முருகுமாறன், எழுத்தாளர் கோவையிலிருந்து திரு பாலமுருகன், அரசியல் விமர்சகர் திரு சத்யராஜ். எல்லோருக்கும் வணக்கம். நான் சுகுணா திவாகருடைய முதற் பார்வை, திடீர்னு ஒரு மோதல். கடந்த காலத்தில் கூட்டணிக்கு வந்துடுவாங்க, ஏதோ கொடி அசைச்சிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு அப்படின்லாம் திரு பழனிசாமி அவர்கள் சொன்னார். அதற்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை மறைமுகமாக விமர்சித்தார் விஜய், நாமக்கல் கூட்டத்திலேயே. எப்படி இருந்த கட்சி என்னவா ஆகிப்போச்சு பாருங்கன்னு. அப்போல்லாம் அதற்கு பிறகு ஊடகங்களில் தொடர்ந்து செய்தி வந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, அவர் ஆட்சியில் வந்து முதலமைச்சர் பதவி கேட்கறதுனால தான் பிரச்சனை, இருந்தாலும் கூட்டணி உருவாகிடும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததுனால கடந்த காலத்தில் மௌனமாக இருந்த அதிமுக இப்போ விமர்சிக்குதா? இந்த அதிமுகவின் இந்த எதிர்வினைங்கிறதே ஒரு லேட் ரியாக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். லேட் ரியாக்ஷன். ஆமாம். ஏன்னா கடந்த காலங்களில் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே தவேகா எடுத்துக்கலாம். ஏன் வந்து இவங்க தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதை தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் முன் வச்சப்ப என்ன கேள்வி கேட்கப்பட்டது? ஏன் நீங்கள் அதிமுக விமர்சிக்கவில்லை? ஏன்னா விஜயகாந்த் இங்கே தேர்தல் களத்துக்கு வரப்போ 2 கட்சிகளுமே மோசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நேரத்தில் ஏன் திமுக எதிர்ப்பை மட்டும் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப 2 காரணங்கள் சொன்னாங்க. ஒன்று என்னென்னா, திமுக தான் இங்கே இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிறது, அது லாஜிக்கலாக சரி. இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக என்பது ஒரு பொருட்படுத்தப்படக்கூடிய கட்சியே அல்ல. இதை வந்து தவேகாவுடைய அடுத்தடுத்த ஆதவர்ஜுனா அல்லது ராஜ்மோகன் போன்றவர்கள் நேர்காணல்களில் சொல்கிறத தாண்டி விஜயே மதுரை மாநாட்டில் என்ன சொன்னார்னா, சிங்கம் உயிருள்ள மிருகங்களைத்தான் வேட்டையாடி சாப்பிடும், செத்த மிருகங்களை சாப்பிடாது அப்படின்னே சொன்னார். அது ஏன் சொன்னார்னா, அதிமுக ஏன் நீங்கள் விமர்சிப்பதில்லை என்கிற கேள்விக்கான பதிலாகத்தான் அவர் சொன்னார். செத்த மிருகங்களை வேட்டையாடுவதில்லை அப்படின்னு சொன்னாலே அதிமுகங்கிறது ஒரு செத்த எலி மாதிரி அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்னார். அதற்கு பிறகும் பார்த்தோம்னு சொன்னால் வந்து களத்திலே இல்லாதவங்க நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். திமுகவை நாங்கள் ஏன் விமர்சிக்கிறோங்கிறப்ப நாங்கள் களத்திலே இல்லாதவங்களை விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அடிப்படையிலேயே அதிமுக என்பது களத்தில் இல்லாத ஒரு கட்சி, அதிமுக என்பது ஒரு செத்த மிருகத்தை போன்றதுன்னு மறைமுகமாக தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அதிமுக இந்த எதிர்வினையை செலுத்தியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது அவர் வந்து தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்பை மட்டும்தான் வைக்கிறார், இது வந்து தங்களுக்கு சாதகமானது, எப்படியும் தங்களுடைய கூட்டணிக்கு அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்த பாஜகவை நம்ப அவங்க தயாராக இல்லை. தாவேக வந்தால் போதும் நாங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நினைப்பு அதிமுகவுக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அதிமுக எதிர்ப்பு மனநிலை, அதிமுகவை பொறுத்தவரையிலும் திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு எல்லைக்கு மேலே அந்த எண்ணத்தை உருவாக்க முடியல. ஸோ விஜய் மாதிரியான பாப்புலர் ஸ்டார் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணால் அதனோட பலன் தனக்கு வரும்னு ஏடிஎம்கே நினைச்சதா? கடைசியாக டிஎம்கே மேலே மக்களுக்கு வெறுப்பு வரும்படி விஜய் பிரச்சாரம் செய்து விட்டால் மக்கள் வந்து அதிருப்தியில் திமுகவை விட்டுட்டு அதிமுக வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஏடிஎம்கே நினைச்சதா? இல்லை அவரே கூட்டணிக்கு வந்துருவாருன்றதுனால ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்களா? இல்லை, அவர் கூட்டணிக்கு வந்துருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. எப்படி சார்? போன ஏப்ரல்லையே பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிடுச்சு, இவர் பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற கட்சியோட தாவாக்க எப்படி போகும்? இல்லை, இது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் என்ன வேணுமானாலும் மாறலாமே. போன வாரம் வரைக்குமே டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்கு வரவே மாட்டேன், எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்வதுங்கிறது தூக்கு போட்டு தொங்குவதற்கு சமம், அவர் வந்து தோற்கடிப்பது, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கூட்டணியை தோற்கடிப்பதான் இவருடைய முதல் பணி அப்படின்னு சொல்லி போன வாரம் வரைக்கும் சொன்ன தினகரன் இந்த வாரம் இந்த கூட்டணியில் இருக்கார். இதில் 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாலுமே கூட
அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக வைத்து மட்டுமே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்பது அவருக்கு இருந்தது. அதனால தான் கரூர் சம்பவத்தை இன்னைக்கு கரூர் சம்பவத்தை அதிமுக கடுமையாக விமர்சிக்கிறது, விஜயை குற்றம் சாட்டுகிறது. ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீது எந்த விதமான தவறும் கிடையாது, இது முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லி விஜயை ஆதரித்து தொடர்ச்சியாக அதிமுக பேசிட்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி கஷ்டத்தில் உங்களுக்கு யார் கை கொடுக்குறாங்க பார்த்துக்குங்க அப்படின்றது மாதிரி ஒரு சிக்னல் அது. அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அப்போ அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லையா அப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி அப்படிங்கிறது முழுமையான கூட்டணி இல்லை, பலமான கூட்டணி கிடையாது அப்படின்னு பாஜகவுக்கும் அதே நினைப்பு. அதனால தான் வெறுமனே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மட்டுமே இந்த கூட்டணியில் வெற்றி பெற முடியாதுங்கிறனால தான் டிடிவி தினகரனை அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நீங்கள் சொன்னது மாதிரி திமுக எதிர்ப்பை ஒரு தொடர்ச்சியாக விஜய் பேசுகிறார், அது அதிமுகவுக்கு சாதகம்னு அவங்க நினச்சாங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப அபத்தம், அது ஒரு தற்கொலை முடிவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா விஜயாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழ் கட்சி மாதிரியான அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது கடந்த காலங்களில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், அவங்க முழுக்க குறிவிக்கிறது அதிமுகவுடைய வாக்குகள் தான். அதனால தான் திமுக எதிர்ப்புங்கிறது தொடர்ச்சியாக தாவேகா பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது அதிமுகவில். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்குதுங்கிறப்ப அந்த வாக்குகளை எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறத விஜயனுடைய ஐடியா. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக திமுகவை கடுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கார். நீங்கள் அதுக்கான ஒரு ஸ்பேஸை தொடர்ச்சியாக அதிமுக விட்டுக்கிறதுடைய தப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அது அதிமுக வாக்குகளையும் சேர்த்து காலி பண்ணும். இது தெரியாமல் தான் இவ்வளோ நாள் அவங்க எப்படியும் தங்களுடைய கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நினைப்பில் தான் அவங்க அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தேர்தல் நெருங்க போகுதுங்கிறப்ப வெறுமனே திமுக எதிர்ப்பு மட்டுமே இங்கே பேச முடியாது, எல்லாம் டெல்லி பார்த்துக்கும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். இப்போ எதுவும் நடக்கலைன்றதுனால வர எதிர்வினை அப்படின்ற கோணத்தை முன்வைக்கிறீங்க. நான் திரு முருகுமாறனுடைய கோணம் கேட்கணும். திரு முருகுமாறன் 2 விஷயங்களை சுகுணா திவாகர் சொல்கிறார். ஒன்று, விஜய்க்கு எதிரான உங்களுடைய எதிர்வினை, அதிமுகவுடைய எதிர்வினை காலதாமதமான எதிர்வினை, முன்பே விமர்சனம் செய்திருக்கணும் அப்படின்னு ஒன்று. 2வது நீங்கள் விஜய் திமுக எதிர்ப்பை பேசினாலும் அதனோட பலன் ஒருபோதும் அதிமுகவுக்கு வராது, அந்த ஒரு கட்டத்தை அதிமுக புரிந்து கொள்ளவில்லை என்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார். திடீர்னு விஜய் மேலே பாயிறீங்களே ஏன்? தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். கடந்த காலத்தில் பேசுகிற பொழுது அவர் இயக்கம் கண்டு நாடு முழுவதும் சுற்றித் திரிந்து மக்கள் செல்வாக்கை பெற்ற தலைவராக நாங்கள் கருதவில்லை. இன்றைக்கு தேர்தல் களம் என்று வருகின்ற பொழுது களம் சூடுபிடித்து விட்டது. தேர்தலிலே கூட்டணிகள் அமைக்க அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன. எங்களுடைய கூட்டணியை நாங்கள் அமைத்து 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பாரத பிரதமர் உரையாற்றி சென்றிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் உரையாற்றியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் திரு விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சனம் செய்கின்ற பொழுது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்தவர் திரு செங்கோட்டையன். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி, ஊழல் என்று சொன்னால் செங்கோட்டையன் புனிதமானவரா என்ற கேள்வி எழுகிறது. சரி, ஊழல் என்று நாம் சொன்னால் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பது தான் ஊழல். ஒரு சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பது என்பது ஊழல். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தில் விற்பனை செய்யக்கூடிய டிக்கெட்டுகளை பிளாக்கில் விற்பனை செய்து அவர் பணம் சம்பாதிக்கவில்லையா? அப்படி பார்த்தால் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளை விட மிகப்பெரிய ஊழல்வாதி நடிகர் விஜய். நடிகர் விஜயை பொறுத்தவரையில் இன்னும் களத்தில் 234 தொகுதிகளுக்கும் அவர் செல்லவில்லை, நாட்டு மக்களை சந்திக்கவில்லை. இப்பொழுதுதான் தேர்தல் களத்திற்கு அவர் வருகிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 50 ஆண்டு காலம் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்சி, 31 ஆண்டு காலம் தமிழ் மக்களுக்கு நல்லாட்சியை தந்த ஒரு கட்சி. எடுத்த மாத்திரத்தில் என்னவென்றே தெரியாமல், கிழக்கு மேற்கு தெரியாமல் அதிமுகவை விஜய் விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால், முதலில் விஜய் சரியான நபரா, தான் சுத்தமானவராக இருக்கிறாரா என்பதை அவர் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பொறுத்தவரையில்
அன்றைக்கு திரு முருகுமார், சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் வந்து ஒரு சொல்லுங்க. அரசியல்வாதிகளை விட மோசமான ஊழல்வாதி நடிகர் அவரு அப்படின்னு விமர்சனம் பண்றீங்க. 234 தொகுதிக்கும் போகல, ஆமா. ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக அவரை நீங்க கருதல அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா அதிமுக அவருக்காக காத்திருந்தது. இதோ கொடி அசைக்கிறாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு யாரோ ஒருத்தர் கொடி ஆட்டினதுக்கு எக்ஸைட் ஆகி திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்திலேயே 1000 பேர் இருக்கிற பொதுக்கூட்டத்திலேயே அவர் வந்து தன்னோட எக்ஸைட்மெண்ட்டை வெளிப்படுத்தினார். ஒரு ஊழல் சக்தி தங்களோட வந்து உங்களோட கூட்டணி சேருது அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு கருதலை. விஜய் உங்களை மற்றவர்களை விமர்சிக்கும் போதும் உங்களை விமர்சிக்கும் போதும் எந்த பேச்சும் பேசாமல் மௌனமாக இருந்துட்டு கூட்டணிக்கு வரலன்றதுக்காக இப்போ விமர்சிக்கிறீங்களா? இல்லை, கூட்டணிக்கு அவர் வரமாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். கூட்டணி என்பது அவர் நீங்கள் முன்பு சுட்டிட்டு காட்டியதைப் போலவே பாரதிய ஜனதா கட்சியும் மத்தியிலே மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவையும் எதிர்ப்பது தான் என்னுடைய கடமை, அதுதான் என்னுடைய கொள்கை என்று அவர் கூட்டங்களிலே பிரகடனப்படுத்தி விட்டார். விஜய் எங்களுடைய கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த பரப்புரையில் செல்லுகிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகமாக அவர்கள் அந்த கொடியை அசைத்த பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கலாம் அல்லது கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அவர்களை உற்சாகப்படுத்த சொல்லல, அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தாவேகா கொடியை பார்த்த உடனே எக்ஸைட் ஆகி அதோ பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு, ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி நாம் அமைக்க போறோம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணாரு. அதிமுக கட்சியினரையும் உற்சாகப்படுத்தியிருக்கலாம், நாட்டு மக்களையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கலாம். எனவே ஒரு கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் கொள்கை அடிப்படையில் கூடுகின்ற கூட்டணி அல்ல. கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் வெற்றியை இலக்காக வைத்துத்தான் கூடுகிறார்களுடைய கொள்கையை அடிப்படையாக வைத்தா இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு கூட்டணியில் இணைகின்றனர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு அங்க குறைந்தபட்ச கொள்கைன்னு ஒரு கூட்டணி வேணாமா? காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துக்க முடியுமா? இல்லையே, ஒரே கொள்கை தான். இல்ல, ஒரே கொள்கை தான். தீய சக்தி திமுகவை இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒத்த சக்தியுடையவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய இலக்கு. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லுகிறது. எனவே திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் தேர்தலுக்காக வெற்றிக்காக கூட்டணியில் இணைத்துக் கொள்வோமே தவிர நாங்கள் கொள்கைக்காக கூட்டணி அல்ல. பாரதிய ஜனதா பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தாலே ஒரு பெரிய எழுச்சி வந்துடும், அது வந்து தமிழ்நாட்டை அப்படியே புரட்டி போட்டுரும், பயங்கரமான கூட்டணி அப்படின்லாம் வர்ணிச்சிங்க. ஆனா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி டேக் ஆஃப் ஆகல. எப்படியாவது இன்னொரு சக்தி வந்தாதான் அந்த கூட்டணியால திமுகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு பரிதாபமான ஒரு பலவீனமான நிலையில ஏடிஎம்கே இருக்கா? அப்படி அவர் அதனால விஜய் வராததுனால உங்களுக்கு கோபமா? முன்னேற்ற இல்ல சார், நீங்க ஒன்று புரிஞ்சுக்கீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பலவீனமாக இல்லை. இன்றைக்கு களத்திலே போட்டி என்பது திமுகவினுடைய கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் களத்திலே போட்டியை தவிர மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. தேர்தல் களம் 2026 தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது இந்த நாடும் ஏடும் அனைவரும் அறிவார்கள். எனவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பலவீனமாக நடத்தவில்லை. வாக்கு சதவீதங்களை அளவிடுகின்ற பொழுது வெற்றி வாய்ப்புக்கு இன்னும் 2%, 4%, 5% வாக்குகள் வருமையானால் ஒரு கூடுதலான பலத்தை நாம் பெற வேண்டும் என்கின்ற முயற்சியை நாங்கள் தேடுவது தவறா? ஒரு கூடுதலான வாக்கு சதவீதம் வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்வது தவறல்ல. ஓகே, ஏடிஎம்கே ஓட்டை தான் பிஜேபி திரு தாவேகா விஜய் குறிவைக்கிறாரு. அவர் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறது நோக்கமே திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தொண்டர்களை ஈர்க்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு வசீகரமான தலைமை இல்லாததுனால ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை கேப்சர் பண்ணுன்ற எண்ணத்தோடு தான் விஜய் பேசினார். அதை புரிந்து கொள்ளாமல் அதிமுக இத்தனை காலம் அமைதியாக இருந்துட்டாங்க, ரொம்ப லேட்டாக இப்போ சுதாரிச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற விமர்சனம் வருதே சார். இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே கூட எங்கேயும் தடமாறி சென்று விடவில்லை. தலைவர்கள் தான் பல இயக்கங்களுக்கு செல்கிறார்களே தவிர இந்த தொண்டர்கள் அப்படியேத்தான் இருக்கிறார்கள். எந்த இடத்திலே தொண்டர்கள் இயக்கத்தை விட்டு வேறு எங்கே சென்றிருக்கிறார்கள்?
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் வார்ப்பிக்கப்பட்டவர்கள், புரட்சித் தலைவி அம்மாவால் வார்ப்பிக்கப்பட்டவர்கள் யாரும் தடமாறவில்லை. தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக, தங்களுக்கு முகவரி வேண்டும் என்பதற்காக, தங்களுக்கு மரியாதை வேண்டும் என்பதற்காக, தாங்கள் ஒரு சக்தியாக அந்த மாவட்டங்களில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் சிலர் புலம்பெயர்ந்திருக்கிறார்களே தவிர, இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஆணி வேறாக இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தடுமாற்றம் உள்ள தொண்டர்கள் அல்ல, தடுமாறாமல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள். அவர்கள் தடம் புரளாமலும் தடுமாறலாமலும் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை அறுவடை செய்ய முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்களை, அவர்களுடைய தொண்டர்களை விஜயால் அறுவடை செய்ய முடியாது. விஜய்க்கும் புரட்சித் தலைவருக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. எனவே புரட்சித் தலைவருடைய தொண்டர்களை அவர்கள் அறுவடை செய்துவிட முடியாது. புரட்சித் தலைவி அம்மாவினுடைய தொண்டர்களையும், அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய வார்ப்புகளையும், அடித்தளத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை யாரும் விலைக்கு வாங்கிவிட முடியாது, யாரும் கவர்ந்து விட முடியாது, யாரும் அவர்கள் மடியில் இட்டு சென்று விட முடியாது. தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் புலம்பெறலாமே தவிர தொண்டர்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே. திரு நாஞ்சில் சம்பத், பனையூர் பண்ணையாறு மிகப்பெரிய ஊழல்வாதி, பண்ணையார் தனத்துக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலான்னா அது விஜய் கொடுக்கலாம், ஆபத்த அரசியலுக்கு அடையாளமே தாவேகா அப்படின்னு ஏடிஎம்கே நேற்றைக்கு விமர்சனத்தை தொடங்கி வச்சாங்க. இன்னைக்கு திரு முருகுமாறன் சொல்லக்கூடிய கருத்து, ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் இல்லை, அவர் எங்களுக்கு போட்டி இல்லை, எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, எங்கள் தொண்டர்களை கவர முடியாதுன்னு சொல்றாரு. அதிமுகவோட விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுகவினுடைய விமர்சனம் அவர்களுடைய வாக்கு வங்கி ஏற்கனவே சரிந்து விட்டது. இப்போது தலைவர் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு அதிமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் சத்தமில்லாமல் தாவேக்காவில் ஐக்கியமாகி வருகிறார்கள் என்பதை ஒவ்வொரு ஊரிலும் என்னாலே அடையாளம் காட்ட முடியும். அதிமுகவினுடைய தலைமையை அதிமுகவில் இருக்கிற கடைசி தொண்டன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுகவை உயிர் துடிப்போடு இயக்க வேண்டும் என்று கருதுகிற தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பிஜேபியை எதிர்த்து பேச வேண்டும், எதிர்த்து இயங்க வேண்டும். ஆனால் பிஜேபி கட்சியினுடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அஞ்சி பணிந்து ஒரு 26 இடங்களில் ரெய்டு செய்ததற்கு பிறகு அதிமுக என்கிற கட்சி இன்றைக்கு பிஜேபி கட்சியோடு கைகோர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்தியாவினுடைய வலிமை வாய்ந்த உள்துறை அமைச்சர் உருவாக்கினார். அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடியது அதிமுகவாக இருந்தாலும், அதனுடைய சீஃபாக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், கூட்டணியை அறிவித்தவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தலைநகர் சென்னையில் இருக்கிற ஐடிசி ஹோட்டலில் அவர்கள் அறிவிக்கிற பொழுது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த பின்பக்கம் கொடி இருந்தது. அந்த கொடியிலே அதிமுக கொடிதான் இருந்ததே தவிர, பிஜேபி கொடிதான் இருந்ததே தவிர அதிமுக கொடிக்கே எங்கே இடமில்லை. சரி, உள்துறை அமைச்சர் தான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர்களுக்கு அவர்தான் பதில் சொல்லுகிறார். கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்கள் என்றாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 5 நிமிடம் அவகாசம் கொடுத்திருக்கலாம். ஆகவே எடப்பாடியை ஒரு பொருட்டாகவே உள்துறை அமைச்சர் கருதவில்லை. நாடாளும் பிரதமர் ராஜேந்திர சோழனுடைய 1000 ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி நாட்டின் பிரதம அமைச்சரை திருச்சியில் சந்திக்கிறார் என்று செய்தி வந்து கொண்டிருந்தது. ஆனால் திருச்சியில் முகாமிட்டிருந்த நாடாளும் பிரதமரை அவர் இருக்கிற இடத்தில் போய் சந்திப்பதற்கான வாய்ப்பு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டவில்லை, இல்லாவிட்டால் கொடுக்கவில்லை. அவர் பிரதமர் தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு சால்வை போடுவதற்கான வாய்ப்பு தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் அதிகாரத்தில் இருந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கிடைத்ததே தவிர, நீங்கள் நலம் விசாரிப்பதற்கு கூட அங்கே இடமில்லாத அளவுக்கு
அந்த சால்வையை வாங்கி கொண்டு பிரதமர் போய்விட்டார். இன்றைக்கும் மதுராந்தகத்தில் நடந்த கூட்டத்தில், பிரதமர் கலந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி என்று சொன்னாலும் அதற்கு பிறகு பேசிய இந்தியாவினுடைய பெருமைக்குரிய பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றுதான் சொன்னார். அதிமுக ஆட்சி என்று அவர் சொல்லவே இல்லை. அதற்கு மறுப்பு சொல்லுகிற இடத்திலும் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை. ஆகவே ஒரு பலவீனமான தலைமையிலே சிக்கி அதிமுக சத்தம் இல்லாமல் இன்றைக்கு சுக்கு நூறாகி கொண்டிருக்கிறது. இருக்கிற நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமியால் முடிந்த அளவிற்கு தொண்டர்களை தக்க வைக்க முடியவில்லை என்பதை, அவருடைய சுற்றுப்பயண நிகழ்வுகள் எல்லாமே தோற்று போய்விட்டது என்பதை கண்கூடாக பார்த்தவன் நான். ஆகவே அதிமுகவை இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் விமர்சிக்கிறார் என்று சொன்னால், அதிமுக தலைமை இன்றைக்கு ஒரு அடிமை மனப்பான்மைக்கு வந்துவிட்டது என்பதைத்தான் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் சொன்னார். ஆகவே பிரதமர் கலந்து கொள்ளுகிற நிகழ்வில் அதிமுக ஆட்சி என்று கூட அறிவிக்காத பிஜேபி கட்சியினுடைய தலைமையோடு இவர்கள் கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் போக போக என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. பிஜேபி வழக்கமாக கையாளுகிற தந்திரத்தை அவர்கள் மீண்டும் செய்வார்கள். பிஜேபியோடு ஒத்துப்போகிற, சித்தாந்த ரீதியாக ஒத்துப்போகிற சிவசேனா கட்சியை கூட சின்னாபின்னமாக்கிய தலைமைதான் பிஜேபி கட்சி. ஆகவே அதிமுகவை இன்னும் சின்னாபின்னமாக்குவதற்கு சிந்திப்பார்களே தவிர அந்த கட்சியை காப்பாற்றி ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் அமர வைப்பதற்கு பிஜேபி கட்சியிலும் யாரும் தயாராக இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரெண்டு கேள்வி வருது. அதிமுகவை ஒரு அடிமை கட்சி என்று விஜய் விமர்சனம் செஞ்சாரு அப்படின்னு சொல்றீங்க. அடிமை கட்சின்னு விமர்சனம் பண்ணாரு, ஊழல் கட்சின்னு விமர்சனம் பண்ணாரு. ஆனா பிஜேபியோட ஊழல் அப்படின்ற ஒன்றையும், பிஜேபி எப்படி ஒரு சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறது, எதேச்சாதிகாரமாக தன்னுடைய அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றது பற்றியும் இன்றைக்கு வரையிலும் அவர் எதுவும் காட்டமா விமர்சனம் பண்ணல. அது ஏன்றது ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலம் சேர்க்கிறதுக்கோ கூட்டணி ஆட்சியை உருவாக்குறதுக்கோ பிஜேபிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றீங்க. அவங்க தான் ஏடிஎம்கே கூட்டணி அறிவிச்சாங்க, அவங்க தான் ஜி.கே. வாசனை அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க, அவர்கள் தான் டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க, ஜான் பாண்டியனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க, அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழ சின்னம் அந்த பிரச்சனைகளில் அவர் அந்த அணிக்குள்ளே அவங்க கொண்டு வராங்க. இத்தனையும் செஞ்சு அந்த கூட்டணியை பலப்படுத்துகிறவங்கள பார்த்து அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறது மாதிரி சித்தரிக்கிறீங்களே? இல்லை, அன்புமணியை கொண்டு வருகிற பொழுது அந்த பேச்சுவார்த்தையிலேயோ அந்த சந்திப்பிலேயோ அதிமுகவுக்கு பிஜேபி கட்சிக்கு இடம் இல்லை. அமமுக நண்பர் டிடிவி தினகரனை சேர்க்கிற பொழுது அங்கே பிஜேபிக்கு இடம் இல்லை, அதிமுகவுக்கு இடம் இல்லை. இப்போது கூட்டணி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் நான் கேட்குற ஜி.கே. வாசகனுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? ஜான் பாண்டியனுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? அதிமுகவை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் அமமுகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? ஆகவே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத கட்சிகளை சேர்த்து கொண்டு கூட்டணின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு, ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் சிரமப்படுகிறார்கள். மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இப்போது அமமுக என்கிற கட்சி கடைத்தேற முடியாத அளவுக்கு அது இன்றைக்கு கவிழ்ந்து கிடக்கிறது. அந்த கட்சியில் உயிரோட்டமாக டிடிவி தினகரன் இயங்குவதற்கு எல்லாமாக இருந்த ஒருவர் கடம்பூர் ராஜா, மாணிக்க ராஜா. அவரே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். பல நிர்வாகிகளும் போயிருக்கிறார்கள்.
நீங்கள் ஒரு அமமுக நிர்வாகியை நீங்கள் கேட்டு பார்த்தால் எங்களுடைய மானமும் மரியாதையும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது என்று புலம்புகிற ஒலியைத்தான் கேட்க முடியும். ஆகவே பிஜேபி என்கிற கட்சி அதிமுகவை இன்றைக்கு கைப்பாவையாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமற்ற அரசியலை கொண்டு வந்து எப்படியாவது தங்களுக்கான இடத்தை ஒரு கட்சியை பலவீனமாக்கி அந்த இடத்தில் வந்து குந்தி கொள்ளுதான் பிஜேபியினுடைய அரசியல். அந்த அரசியலை அவர்கள் செய்வதற்கு அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை. இப்பொழுது பிஜேபியின் மீது காத்திரமான விமர்சனங்களை தலைவர் விஜய் வைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். தேர்தல் நடப்பது தமிழ்நாட்டில் யுத்த காலத்திற்கேற்ற தலைவர் சர்ச்சில் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் விஜய் அவர்களும் தான். இப்பொழுது தமிழ்நாட்டில் அதிகாரத்தை இருக்கிற கட்சியை அப்புறப்படுத்துகிற வேகத்தில் தாகத்தில் அவர் இருக்கிறார். ஆகவே செய்ய வேண்டிய விமர்சனங்களை யாருக்கு எதிராக செய்ய வேண்டுமோ அவர் மனப்பூர்வமாக செய்கிறார் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்ச்சிலை போல யுத்த தந்திரம் தெரிஞ்சவர் விஜய் அப்படின்னு சொல்றீங்க. அது பேசலாம். யுத்த தந்திரத்தில் வந்து பிஜேபியை விமர்சிக்காமலேயே ஒரு தேர்தல் அவர் நடந்துருவாரா? அது யுத்த தந்திரமா அல்லது வேற ஏதேனும் அந்த கணக்கு அதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்றது வர நாட்களில் நமக்கு தெரிய வந்துடும். ஏடிஎம்கே வந்து இத்தனை காலம் விஜய் மறைமுகமாக பேசினா கூட பொறுத்திருந்தவர்கள், எந்த விமர்சனமும் விஜய் மேல செய்யாம அமைதி காத்தவர்கள், கரூர் சம்பவத்தின் போது விஜய்க்கு ஓடோடி வந்து ஆதரவு தெரிவித்தவங்க இப்போ வெகுண்டு எழுந்து விமர்சிக்கிறாங்களே, நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது, நீங்கள் மக்களையே சந்திக்காதவர், ஒரு துக்கம் கேட்கறது கூட பண்ணையூருக்கு வரவழைச்சி துக்கம் கேட்கக்கூடிய பண்ணையார் அப்படின்லாம் செல்லூர் ராஜு காட்டமாக பேசுகிறாரு. வான வேடிக்கை, இது வெளிச்சம் தராது நிரந்தரமா, இப்படிலாம் பேசுகிறாரு. ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு செல்லூர் ராஜுக்கு நேரில் போக முடியுமா? போயிருக்கிறாரா? இவர்கள் கொடதாட்டில் போய் தவம் இருந்ததை மறந்து விட்டார்களா? வழியில் நின்று சாலை ஓரத்தில் நின்று வணக்கம் செலுத்தியது இந்த நாடு பார்க்கவில்லையா? ஆகவே செல்லூர் ராஜனுடைய ஒரு குரலை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏடிஎம்கேவோட ரியாக்ஷன் பாருங்க சார். செல்லூர் ராஜன்ற தனி மனிதரை பார்க்காதீங்க. அந்த கட்சியின் முகம் அவர், அந்த கட்சியோட ப்ராமினன்ட் லீடர். அவங்க வந்து அபிஷியலா ரியாக்ட் பண்றாங்க. இப்போ திருப்பி அடிக்கிறாங்க டிவிகேவை. இத்தனை நாள் மௌனமா கடந்து போனாங்க. இப்போ அதான் அவர் என்ன சொல்ல வர்றாரு, பனையூருக்கு வந்தா இவருக்கு என்னங்க, பனையூருக்கு விருப்பப்பட்டு வர்றாங்க, அவர் சந்திக்கிறாரு. அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு இருக்கிற பிரச்சனை, எல்லாரையும் வர சொல்லி அங்கேயே சந்திக்கிறாரு. அவர்களோடு விவாதிக்கிறார், பேசுகிறார், உபசரிக்கிறார், அனுப்பி வைக்கிறார். அதில் யாருக்கும் எந்த குறையும் இல்லை. யாராவது இதை குறை சொல்லியிருக்காங்களா? செல்லூர் ராஜை தவிர. இது எங்கள் கட்சி விவகாரம்ங்க. எங்கள் கட்சியை எப்படி நடத்தணுங்கிறது தலைவர் அவர்களுக்கு தெரியும். அப்படி நடத்திட்டு இருக்கிறாரு. நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளீடற்று போய் கொண்டிருக்கிறது. தேர்தலில் அதை நாங்கள் நிரூபித்து காட்ட போகிறோம். ஓகே, திரு பாலமுருகன், ரெண்டு கோணங்களை முன் வச்சு பேசிட்டு இருக்கோம். திடீர்னு வெடித்திருக்கக்கூடிய தாவேகா அதிமுக மோதல், இன்னொன்று ஒரு பிளாக்மெயில் கூட்டணி அமித்ஷா உருவாக்கி இருக்கிறாரு. இது என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கிற மோதல்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. இந்த ரெண்டு கோணங்கள் பற்றி உங்க பார்வை. உண்மை, அது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் என்பது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். ஒரு கொள்கை ரீதியான ஒரு வார். வெறும் அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்கிறது என்பதை தாண்டி ஒரு கொள்கைக்கான ஒரு போர் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த கொள்கை போர் என்பது இந்த தமிழக வெறும் அரசியல் கட்சிகள் என்ற நிலைப்பாடுகளை தாண்டி தமிழ்நாட்டினுடைய கட்டுமானங்கள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி, தமிழ்நாட்டில் இதுவரை தமிழ் சார்ந்த சமூகம் கட்டிக்காத்த கோட்பாடுகள், அறம், இவை எல்லாவற்றையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு போராகத்தான் இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன். அது வெறுமனே ஒரு தேர்தல் என்ற அளவில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு வாரில் நீங்கள் கொள்கைகளை பேசுவதற்கு பதிலாக
விஜய் போன்றவர்கள் இதுவரை பேசி வந்தது எல்லாமே ரொம்ப வேடிக்கையாக ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது கடந்த காலங்களில். அவர் பாசிசமா பாயாசமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த பாசிசத்தினுடைய கோட்பாடுகள் பற்றி ரொம்ப எளிமைப்படுத்தி அல்லது அதை வந்து ரொம்ப மலினப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிய பேச்சுக்கெல்லாம் இருந்தது. அதே போல் அதிமுகவும் தங்கள் கூட்டணிக்கு விஜய் வருவார் என்று அவனுடைய கட்சிக்காரர்களை நம்ப வைத்து கொண்டு அதிமுக அது ஒரு சந்தோஷத்தில் இருந்ததை கடந்த காலங்களில் பார்த்தோம். தாவேகாவும் தங்களுக்கு அதிமுகவுடைய பலம் இருக்கிறது, அது தங்களுடைய கூட்டணிக்கு வரும் என்ற அளவில் அவர்களும் தங்களுடைய கட்சிக்காரர்களையும் தொண்டர்களையும் அவர்கள் நம்ப வைத்து அது ஏறக்குறைய அது போன்ற ஒரு மனம் திமுகவை எதிர்ப்பது ஒன்றுதான் தங்களுடைய கோட்பாடு என்ற அளவில் ஒரு வகையான மனநிலையை உருவாக்கப்பட்டு வந்ததையும் பார்க்கிறோம். முதலாக இப்பொழுதுதான் வந்து நேற்று தான் அவர் வந்து அதிமுகவை வந்து நேரடியாக, அது கூட ஒரு பூடகமான ஒரு விமர்சனம், நேரடியான விமர்சனம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதில் ரொம்ப வேடிக்கை என்னவென்றால் விஜயினுடைய விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது அது ரொம்ப பூடகமாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஒரு அதிமுக கூட்டணி என்பது வெறுமனே அதிமுக கூட்டணியெல்லாம், அந்த கூட்டணியை அமைத்தது என்பது அதிமுக அல்ல. அந்த கூட்டணியை நடத்துகின்ற அந்த டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற ஓட்டுநராக இருப்பது பாஜக. இப்போ அந்த பாஜகவினுடைய கொள்கைகளை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரு இந்த தேர்தலில் அது வைக்கின்ற நிலைப்பாடு. அதை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு இந்த நாட்டில் தமிழகத்தில் அது சார்ந்த ஒரு வலதுசாரிய சித்தாந்தத்தை இங்கே கொண்டு வருவதில் எந்த வகையிலும் எதிர்த்து நிற்காத ஒரு கட்சியாக ஒரு வாகனமாக அதிமுக மாறி இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்குறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி பற்றி எதுவும் பேசாமல் வெறும் பூடகமாக ரொம்ப எல்லாவற்றையுமே ரொம்ப அப்ஸ்கியூரிட்டியா அப்படின்னும் கொள்கை ரீதியான பிரச்சனை நீங்க சொன்னா கூட தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல், தமிழ்நாட்டை மீட்கிற தேர்தல் அப்படின்னு, மக்களை காக்கிற தேர்தல் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஏடிஎம்கே அதனுடைய நோக்கம் என்பது திமுக ஆட்சியை அகற்றணும், அதற்காக யார் எங்களோடு வந்தாலும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம், அது தேர்தல் வியூகம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இந்த பிரச்சனையை அவங்க அணுகிறாங்க. நீங்க கொள்கை உணர்வுபூர்வமான பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய கட்டுமானம், இது வந்து சித்தாந்த போர் அப்படிலாம் நீங்க பார்க்குறீங்க. பிரதான எதிர்க்கட்சி அப்படி பார்க்க தயாரா இல்லை. இது ஒரு தேர்தல், ஜெயிக்கணும். இல்லை, தேர்தல் வெறுமனே ஜெயிப்பது என்பது தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது. வெறுமனே தேர்தலில் எப்படி வாக்களிப்பார்கள், குறைந்தபட்சம் ஒரு தத்துவத்திற்கும் ஒரு கொள்கைக்கும் சார்ந்து நின்று தான் வாக்களி வரும். எப்படி வந்து ஒரு ஓட்டு போடுவது என்பது ஒவ்வொரு மனிதனும் தீர்மானிக்கின்ற விஷயம். அந்த மனிதன் எப்படி தன்னை தீர்மானித்துக் கொள்வான் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. தலைவர்கள் சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு வாக்களித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து எல்லாரையும் கொண்டு போக முடியாது. அவங்க வந்து யதார்த்த களத்தில் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தினுடைய அரசியல் போக்குகளில் அது எது வகையான பாதிப்புகளை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது, மாநிலம் எது போன்ற சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து அதற்கு ஒத்திசைவான ஒரு கருத்தை அவர் சார்ந்த கட்சி வைத்திருந்தால் அந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்க முன் வருவார்களே தவிர, தலைவர் சொல்கிறார் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களித்து விட வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் என்பது இருப்பதாக நான் வந்து பார்க்கல. அது போன்ற ஒரு நிலை இல்லை. ரெண்டாவது வந்து இப்பொழுது வந்து திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து அதிமுகவின் மீது வைக்கின்ற விமர்சனங்களை அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர் அது போன்ற விமர்சனங்கள் அவருக்கு இருக்கிறதா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அவர் ரொம்ப அப்ஸ்கியூரிட்டாக ரொம்ப பூடகமாக வந்து அவர் பேசுவதைத்தான் நான் வந்து பார்க்குறேன். நாமளே அதை வந்து அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அருஞ்சொற்பொருள் போல அவர் பேசுகின்ற ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொண்டு தான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன வேடிக்கை என்றால், தேர்தல் என்பது வந்து ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக அது வந்து பேசி தங்களுடைய கொள்கைகளை பேசி வாக்குகளை வாங்குவது என்ற ஒரு அமைப்பு ஒரு நடைமுறையை வைத்திருக்கின்ற ஒன்றில் வந்து ரொம்ப அப்ஸ்கியூரிட்டியாக பேசி வந்து மறைமுகமாக பேசி எல்லோரும் புரிந்து கொண்டு ஒரு டிக்ஷனரியை வைத்து அருஞ்சொற்பொருள் போல விஜய் இதைத்தான் பேசினார் என்று புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள் என்றெல்லாம் நினைப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேதனையான ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் இதுவரை தங்கள் மீது அழுத்தம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னாலும் கூட அந்த அழுத்தத்திற்கு காரணமான ஒரு மைய கட்சியை, இந்த நாட்டினுடைய சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கட்சியை ஒரு முறை கூட பேசாமல் இந்த களத்திலே இருப்பது தமிழக அரசியலாக இருந்தாலும், தமிழக அரசியலில் இன்றைக்கு இருக்கிற விஷயம் என்பது நான் வெறுமனே தேர்தல் என்று பார்க்கவில்லை. அந்த தேர்தல் என்பது ஒரு தத்துவம் சார்ந்த தேர்தல் என்று தான் நான் பார்க்குறேன். அந்த வாக்கு வெறுமனே அது அப்படி ஆகாது. ஒரு சமூக நீதிக்கான போராட்டமும் அல்லது ஒரு பழமைவாதம், சனாதனவாதம்
மனுநீதிக்கான இரண்டாக பிரிந்து ஒரு போலரைஸான ஒரு தேர்தலாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா நிறுவனங்களும், இன்றைக்கி இருக்க சுதந்திரமாக இருக்கின்ற எல்லா நிறுவனங்களும் சனாதனத்தையும் மனுநீதியும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கின்ற ஒரு பக்கமும், அதற்கு எதிராக தொடர்ந்து போராடுகின்ற ஆட்கள், தங்களுடைய நியாயங்களை பேசுகின்ற, அதற்கு எதிராக போராடுகின்றவர்கள் பாதிக்கப்படுவதும், அவர்கள் போராடுவர்கள் வேதனைப்படுத்தப்படுவதும், அவமானப்படுத்தப்படுவதும், நீதிமன்றமாகட்டும் அல்லது சமூகத்தினுடைய பல அமைப்புகளாக இருந்தாலும் அதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இது வெறுமனே ஓட்டு வங்கி தேர்தல் என்பதை தாண்டி ஒரு தத்துவார்த்த தேர்தல். எனவே அதை தத்துவத்தை அவர் பேச வேண்டும். தத்துவம் பேசாமல் பூடகமாக ஒன்றை பேசுவது என்பது வேறு வழியில்லை. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட எப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுப்பது என்பது தங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்வதற்கான ஒரு அறிவிப்பாக அதை நாம் பார்க்கலாம். நாம் தேர்தல் நேரத்தில் உட்கார்ந்த பாப்பீங்கன்னு ஏற்கனவே நாஞ்சில் சம்பத் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து பூடகமாக இருக்கிறது மாதிரி இருக்கலாம், தேர்தல் நெருங்க நெருங்க பாருங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாஞ்சில் ஏதோ சொல்ல வரீங்க? ஆனால் ஒரு தேர்தல் என்பது கடைசி நேரத்தில் நம்ம எதிர்த்து குதித்து பயங்கரமாக ஹை ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் ஓடிடுவோம் என்று சொல்ல முடியாது. தேர்தல் என்பது சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ். அது அந்த ப்ராசஸில் தங்களுடைய தத்துவத்தையும் தங்களுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சொல்லி வாக்காளர்களை வாக்கு வங்கிக்கு கொண்டு செல்வது என்பதுதான் ஒரு நடைமுறை. திடீரென்று ஒரே நாளில் மந்திரம் போட்டதை போல அவர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள், தங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சார் ஒரு நாள் சொன்னா ஒரே நாள்ல காந்த மாதிரி ஈர்த்து நம்புவாங்க. அது ஒரு வகையான மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை பலிக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை. அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து வருகிறது. இதை முதல்ல ஒத்துக்கொள்ளுங்கள். அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலையோ கீசனமோ அக்கறையோ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவில் சேருகிறேன் என்று 3 முறை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் சொன்னதற்கு பிறகும் அவரை ஏற்க அவர் மறுத்தார். எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், அதிமுக ஒன்றாக இருந்தால் போதும், நன்றாக இருந்தால் போதும் என்று சொன்ன சசிகலாவை அவர் அங்கீகரிக்க மறுத்தார். இன்றைக்கு பிஜேபி கட்சி கொடுத்த நிர்பந்தத்தால், நெருக்கடியால் அமமுகவை அவர் சேர்த்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர்களுக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த ஈடுபாடு இருப்பதாக நான் கருதவில்லை. அமமுக வேட்பாளர் எங்கே நிற்கிறாரோ அங்கே அதிமுக தொண்டர்கள் அமமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அமமுக வேட்பாளர் எங்கே நிற்கிறார்களோ அங்கே அதிமுக தொண்டர்கள் அமமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட உள்குத்து வேலைகள் எல்லாம் வருகிற தேர்தலில் நடைபெற இருக்கிறது. இதைத்தான் பிஜேபி எதிர்பார்க்கிறது. ஒரு வலிமையாக இருக்கிற ஒரு அமைப்பை சிதைப்பதும் சின்னாபின்னமாக்குவதும் சிதிலமாக்குவதும் தான் பிஜேபி இதுவரைக்கும் கையாண்டு வந்திருக்கிற தந்திரம். அந்த தந்திரத்துக்கு அதிமுக பலியாகி விட்டது. மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவர் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த மரியாதை உண்டு. அவருடைய தமிழின் மீது எனக்கு தீராத காதலும் உண்டு. ஆனால் அருமை அண்ணன் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் 1998ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த பொழுது அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணியில் இல்லையா? 99 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியை கலைத்த பொழுது அதற்கு பின்னால் ஏற்பட்ட கூட்டணியில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் சொல்ல போனால் திமுக அங்கம் வகித்த அந்த கூட்டணியில் இடம்பெற்ற பொழுது அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தேர்தல் பரப்புரை செய்யவில்லையா? வாக்கு கேட்கவில்லையா? இணைந்து பயணிக்கவில்லையா? அதற்கு பின்னால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்த பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வீதியிலே நின்று வாயிலே நின்று வணங்கியது இல்லையா? கொடநாடு பங்களாவாக இருந்தாலும், பையனூர் பங்களாவாக இருந்தாலும், போயஸ் கார்டனாக இருந்தாலும், தலைமைச் செயலகமாக இருந்தாலும் அவர் வருகிற வழியிலே நின்று நாஞ்சில் சம்பத் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கியது கிடையாதா? வணங்கியது இல்லையா? இல்ல. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவர்களே வணங்கிய கைகள் விலக முன்னே வரம் தருகின்ற ஒப்பற்ற தலைவி. அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் வலிமையாக இருக்கிறார், அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் யாரை சேர்க்க வேண்டும் என்பதை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்தான் தீர்மானம் செய்ய வேண்டும்.
என்ன துரோகம் செய்தார்கள், என்ன நன்மை செய்தார்கள், என்ன தீமை செய்தார்கள், என்ன கெடுதல் செய்தார்கள், யார் யார் என்னென்ன துன்பங்கள் வந்தது, இன்பங்கள் வந்தது என்பது பொதுச் செயலாளருக்குத்தான் தெரியும். ஒரு தலைமை தாங்கி நடத்துகின்ற பொழுது அந்த தலைமை எடுக்கின்ற முடிவிற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு இயக்கம் வீழ்ந்து விட வேண்டும், அழிந்து விட வேண்டும், சாய்ந்து விட வேண்டும், சரிந்து விட வேண்டும் என்று நினைத்து இந்த இயக்கத்திற்கு புறம்பாக வெளியிலே சென்று கள்ளத்தனமாக பல்வேறு நபர்களுடன் உறவாடி கொண்டு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த இயக்கத்திற்கு சேர்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதை தொண்டனும் விரும்பவில்லை, தலைமையும் விரும்பவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையிலே பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக வலிவோடும் பொலிவோடும் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஓகே மகன் அல்ல. ஓகே, அடுத்த சுற்றுல பேசிக்கலாம். திரு சத்யராஜ் எழுத்தாளரோ பேச்சாளரோ அல்ல. ஓகே 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 முருகன். தமிழ்நாட்டினுடைய கடந்த ஒரு 4-5 ஆண்டுகால அரசியல் போக்கையே கவனிக்காமல் தான் அதிமுக தாவேக்கெல்லாம் இருக்காங்க. தாவேக்கா உருவானதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் லெவலில் வரைக்கும் போயிருக்கு. ஃபஸ்ட்டு சிஎம் வந்து ஒரு டீலிமிட்டேஷன் குறித்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்கள் மன்றத்தில் பேசுகிறாரு. சிஎம் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, இந்த பாஜக அரசாங்கம் இது மாதிரியான கொள்கைகளை நமக்கு இப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறாரு. நீங்கள் ஒரு விஷயமா இருக்கட்டும், நமது கீழடி ஆய்வுகளாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும், இல்லை வந்து எம்பி சீட்டு குறைக்கிறதுலேருந்து ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிறத பொது வெளியில் மிகப்பெரிய விவாதம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. எவ்வளோ சிக்கல் இந்த விவாதம் எல்லாமே வந்து ஏதோ வந்து மீடியாக்களில் மட்டும் நடக்கல, ஒரு பெரிய செக்டாரில் மக்கள்கிட்ட ஒரு பெரிய விவாதம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் இவ்வளோ சிக்கல் வருது அப்படிங்கும்போது அது இயல்பான ஒரு பேச்சுவார்த்தையாக மாறிட்டு இருக்கு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மக்கள் மனநிலையே பாஜக எதிர்ப்பு. எந்த கட்சி இங்கே கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பேங்க் இருக்கும். சத்யராஜ், நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்களும் சரி, ஏடிஎம்கேல ஒரு செக்ஷனும் என்ன நம்புகிறாங்க, பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி வருகிற போது முன்னாடி ஆன்டி பிஜேபி உணர்வு இருந்தது, கோபேக் மோடின்னு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு வேஷ்டி சட்டெல்லாம் அணிஞ்சிட்டு வராரு, தமிழுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துலாம் பேசுகிறார், திருக்குறள் சொல்கிறாரு, அதனால் பழைய மாதிரி எதிர்ப்பு இல்லைங்க. இல்லை, நேற்றுக்கு வந்து மொழிப்போர் தியாகிகள் நாள் சாதாரண ஒரு கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் வந்து கூடியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு நாங்களும் போயிருந்தோம். மாணவர்கள் இயல்பாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, மாணவர்கள்ட்ட சமஸ்கிருதத்துக்கு 2,500 கோடி பணம் கொடுக்குறாங்க, தமிழுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க, நாம தான் வரி அதிகமாக கொடுக்குறங்கிற டிஸ்கஷன் மாணவர்கள் முதற்கொண்டு இருக்குது. நீங்கள் இந்த ஆன்டி இன்கம்பன்சியை புரிஞ்சிக்காமல் பாஜகவோடு நிர்பந்தமாக தான் அதிமுக போயிருக்கு. அதிமுக இடையில பாஜக கூட்டணியிலேருந்து விலகினப்போ அதை கொண்டாடியவர்கள் யார் யார்? அதிமுககாரங்க கொண்டாடி இருக்காங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பேசினார் வெளிப்படையாக நமக்கு தெரியுது. அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி சேர்றாங்க. அவங்களுக்கு அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, பாஜக இல்லாமல் நாம் நின்னால் இங்கே நமக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறது அவங்க கட்சிக்குள்ளே இருக்கு. பாஜக இல்லாமல் நின்னாங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில், ஏடிஎம்கே என்ன ஜெயிச்சிட்டாங்களா? இல்லை, ஜெயிக்கல, ஆனால் ஒரு ஆதரவு இருக்குது அவங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து அவங்களால வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் போல் கிரவுண்ட் லெவலில் பார்ட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாமல் ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு கட்சியாகவே கிரவுண்ட் லெவலுக்கு வந்து ஒரு சின்ன சிதைவு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. அந்த பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஃபோர்ஸாக பாஜகவை எதிர்த்தா மட்டும்தான் இந்த ஓட்டு கன்வெர்ட்டாக வரும். நீங்கள் போய் எலெக்ஷனில் இப்போ விஜய் இருக்காரு, விஜய் போய் நேராக எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் பாஜக குறித்து என்ன கேள்வியை கிரவுண்டில் எழுப்பியிருக்கீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் அதை கேட்காம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்டையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் மனதை நீங்கள் பிடிக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அது ஒரு 4-5 ஆண்டுகளில் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. நீங்கள் திமுகவை நான் அதனால தான் கவனமாக பாருங்கள், திமுக என்னென்ன பண்ணுறாங்க. உறுதிமொழி எடுக்கிறாங்க திமுக, தமிழ்நாட்டை தலகுனியை விட மாட்டோங்கிற உறுதிமொழியை வந்து கிரவுண்டு வரைக்கும் போகுது. அது என்ன ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய பூத்து பிரமுகர்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கட்சியை தாண்டி மக்கள்கிட்ட ஒரு உரையாடலாக மாறுது. அது வந்து ஏதோ தன் கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற அஜெண்டாவில் அது அந்த அஜெண்டா இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தலகுனிக்க விட மாட்டோம் திமுக அப்படின்லாம் அவங்க பேசலை. அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக போய் நிற்கிது. ஸோ அப்போ இந்த மனநிலையை புரிஞ்சுக்காம தேர்தல் நீங்கள் எப்படி சந்திப்பீங்க? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான இளைஞர்கள் மக்களுடைய மனநிலையை நீங்கள் சரிவர புரிஞ்சுக்காம பாஜகவோடு கூட்டணி சேரும்போது, எழுத்தாளர் அழகா சொன்னாரு, ஒரு சித்தாந்த வேறுபாடு. விஜய் அதை தானே சார் சொல்றாரு, நீங்க வந்து சித்தாந்த ரீதியாக அது பாசிஸ்ட் சித்தாந்தம், அது எங்களுக்கு எதிரி, நான் இவங்களோட கூட்டணியில இல்ல, அழுத்தத்துக்கு அடிபணிய மாட்டேன். இப்ப திமுக ஒரு பக்கம் சொல்றாங்க, திமுக ஒரு கூட்டணி அமைத்து அந்த பிரச்சனையை பேசுது. விஜய் ஏறத்தாழ அந்த டோனுக்கு தானே நோக்கி வர்றாரு. அவர் ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் போல அவங்க அழுத்தத்துக்கு பணியில இல்லை. நீங்கள் வந்து போகலைன்னாலும் நீங்கள் மக்கள்கிட்ட பாஜக குறித்து என்ன பேசியிருக்கீங்க? இது வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நம்ம வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எதையாவது ஒன்று அவங்க தொண்டர்கள்ட்ட, தம்பி இதெல்லாம் கிரவுண்டில் பிரச்சனையாக இருக்குது, பாஜக நமக்கு துரோகம் பண்ணுது, நமக்கு பணம் தர மாட்டேங்குது,
நம்ம இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், 100 நாள் வேலை திட்டத்தில் இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு, மாநில நிதி வந்து இவ்வளோ மோசமாக சரிஞ்சிருக்கு, நம்மளோட 40% வந்து மாநிலத்தின் மேலே இவ்வளோ பெரிய சுமையை திணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட உரையாடல்களை நீங்கள் பாஜக குறித்து அப்டிராக்டாக ப்ரோக்ராமாக நீங்கள் பேசாமல், அது ஒரு பாசிச கட்சியின் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதே அவர் சொல்லலை, அவர் பாயாசன்லாம் பேசிட்டு போயிட்டாரு. ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறத தாண்டி நீங்கள் ப்ரோக்ராமாக நீங்கள் இளைஞர்கள்ட்ட தமிழ் மக்கள்கிட்ட பேசினா மட்டும் கடைக்கோடி தொண்டர் வரையிலும் அந்த பிரச்சனையை சங்கதியை கடத்தணும் ப்ரோக்ராமாக பேசணும். நீங்கள் கீழடி விஷயம் அவ்வளோ வைரலான விஷயமாக ஏன் இன்னைக்கு உரையாடப்பட்டுச்சு? இந்த அரசாங்கம் ஏன் கீழடி இவ்வளோ தூரம் இவ்வளோ முக்கியமான விஷயமா பேசுகிறாங்க, கீழடி குறித்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒர்க் பண்ணாங்க? அப்போ தமிழ்நாட்டினுடைய மைய பண்பாட்டு சிக்கலில் ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஆர்கியாலஜிக்கல் ஃபண்ட் ஒதுக்கப்படலை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு அவங்க சேர்த்துறாங்க. மக்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ யார் பாஜகவுக்கு எதிராக நம்ம களத்தில் நிற்க போகிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைமையாக நிற்க போகிறாங்க, சித்தாந்த ரீதியான கூட்டணி எது வரப்போகுது? இப்போ நீங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அவங்களோட கூட்டணியில் ஒரு பொலிட்டிக்கல் அதாவது பொலிட்டிக்கலாக ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு அஜெண்டா இருக்குது. ரெண்டாவது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக கிரவுண்ட் வரைக்கும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஆளுமையாகவும் ஒரு முதல்வர் நிற்கிறார், ஆளுமையாகவும் கட்சி தலைவர் இருக்கிறாங்க. இப்போ இந்த மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக எதிர்ப்பில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஆப்போசிட் சைடில் டேலி ஆகுதா அப்படின்னா டேலி ஆகலை. அவங்க பாஜக எதிர்ப்பும் இல்லை, கட்சியை ஆளுமையாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தனும் பண்ணலை அவங்க. ஸோ இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது இயல்பாக யார் நம்புவாங்க? மக்கள் ஒரு ஸ்ட்ராங்கான தலைமையை நம்புவாங்க. அப்போ அந்த தலைமையை நீங்கள் காமிக்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் விஜய் வந்து வெறும் தலைமைன்னு சொல்கிறீங்க, ஆனால் விஜய் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு தான் நீங்கள் பிரச்சனையாகவே இருக்குது. ஓகே, ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். பனையூர் பண்ணையார் மிகப்பெரிய ஊழல்வாதி, பண்ணையார் தனத்துக்கு ஒரு டாக்டர் பட்டம் தரலாம், அவருக்கு டாக்டர் பட்டமே தரலாம், ஒரு ஆபத்தான அரசியலோட அடையாளம், இப்படிலாம் விஜய் பற்றி நேற்று அதிமுக காட்டமாக விமர்சனம் செய்திருந்தது. இது பற்றி ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். அதற்கு நேயர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இது விஜய் பேச்சுக்கான பதிலடி என்று 49% பேர், கூட்டணிக்கு வராததுனால கோபத்தில் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு 45% பேர், இது தேர்தல் நேரத்துக்கு குற்றச்சாட்டு அவ்வளோதான் அப்படின்னு ஒரு 6% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது சார்ந்த உங்கள் நிறைவு பார்வை சுகுணா. இந்த தாவேக அதிமுக சண்டை அப்படிங்கிறத பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரியான சினிமா டைலாக் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரெண்டு தரப்புகளையுமே முரண்பாடுகள் ஏராளமாக இருக்குது. விஜய் நேற்று பேச்சு ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அழுத்தம் இருக்குன்னு சில பேர் பேசிக்கிறாங்க, எனக்கு அழுத்தம் இருக்கா, இந்த மூஞ்சி வந்து அழுத்தத்துக்கு பணியக்கூடிய மூஞ்சியா அப்படின்னு அவரே கேட்குறாரு. அதே நேரத்தில் நமக்கு அவர் கேட்குறப்பே நமக்கு நினைவு வருகிறது தலைவா படத்து பிரச்சனை அழுத்தம் வந்தபோது விஜய் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அதே உதாரணத்தை தான் ஏடிஎம்கே ஐடிவிகள் வந்து போடுறாங்க. மாஸ்டர் படத்துக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் ரிலீஸ் வராத காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனுமதி கொடுத்தாங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டிட்டு அடுத்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பிளாக் டிக்கெட் விற்கிறதே ஊழலுங்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் திரைப்படங்கள் வந்து தேட்டர்களுக்கு அனுமதிக்காத காலகட்டத்தில் மாஸ்டர் படத்தை அனுமதிச்சது அதிமுக ஆட்சி. அப்போ அந்த அதிமுக ஆட்சி அனுமதிச்சப்போ தானே அவங்க பிளாக் டிக்கெட்டில் பணம் வந்திருப்பாங்க. இப்போ ஊழலுக்கு துணை போனதும் அதிமுக தானே. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா அதிமுகவை, நீங்கள் ஜெயலலிதாவிடம் வந்து அதை தொடங்கணும். குறைந்தபட்சம் எம்ஜிஆர் கூட விட்டுருங்க. ஏன்னா சட்டப்படி வந்து ஊழல் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனவர் ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தோட செங்கோட்டையன் வர்றாரு. அவர் வர்றது மட்டும் இல்லை, அவருடைய அலுவலகத்தில் எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படத்தோட விஜய் எல்லாரையும் கூட்டு போயிட்டார். ஜெயலலிதாவுடைய நினைவகத்துக்கு தாவேகாவுடைய நிர்வாகிகள் எல்லாருமே போகிறாங்க. 2011 அண்ணாகாஜாரோடைய உண்ணாவிரதத்தில் விஜய் கலந்துக்கிறார், ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரதத்தில். 2014 தான் நீதிபதி குன்காவுடைய தீர்ப்பு வருகிறது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்படுகிறது. அப்போ நீங்கள் ஊழல் எதிர்ப்பு ஊழல் சக்தி நீங்கள் அதிமுக விமர்சிக்கணும், ஜெயலலிதாவிட்ட வந்து நீங்கள் தொடங்கணும். ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டு எம்ஜிஆரையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஊழல் சக்தி அப்படின்னு யாரையும் விமர்சிக்க போகிறீர்கள்? அப்போ என்னன்னா, இந்த ரெண்டு பேருடைய பரஸ்பர குற்றச்சாட்டுகள் என்பதே ரொம்ப முரண்பாடான ஒரு நகைச்சுவையான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நான் கருதுகிறேன். நன்றி. திரு நாஞ்சில், சுருக்கமா. அதாவது ஊழல் என்று பேசப்போனால் காலமாகி போன தலைவர்களையும் காயப்படுத்த வேண்டியது வரும். அதை நான் விரும்பவில்லை. இன்றைக்கு தாவேகா செய்யக்கூடிய பிரச்சாரத்திற்கு நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து வருவதை அனுபவபூர்வமாக நான் பார்க்கிறேன். இப்போது ஒரு சித்தாந்த ரீதியான யுத்தம் என்பதை நான் மறுக்கவில்லை. இட் இஸ் கல்ச்சுரல் வார். இதில் இன்றைக்கு திமுக என்ன செய்கிறது என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். ஒரே நாளில் 888 கோடி ரூபாய் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் லஞ்சமாக பெற்றுக்கொண்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு வைத்து அமலாக்கத்துறை 3 கடிதங்கள் எழுதிவிட்டது.
அவருடைய அருந்தவ புதல்வர் பெரம்பலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு வந்ததற்கு பிறகு டெல்லியிலே போய் சமரசம் செய்து கொள்கிறார்கள். ஆகவே பிஜேபி எதிர்ப்பிலே திமுக உண்மையாக இருக்கிறதா என்றால் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அவர்கள் உண்மையாக இல்லை. ஆகவே இந்த நாடகம் முடிவில் முடியப் போகிறது என்பதையும் நாட்டு மக்கள் வருகிற தேர்தலில் உணர்த்துவார்கள். நன்றி. தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு ஒரு தேவைப்படுகிற தலைவனாக, மக்கள் தேடிக்கொண்டிருந்த தலைவனாக விஜய் காட்சியளிக்கிறார். அவர் வெல்வார் என்பது வெளிப்படை. நன்றி. திரு பாலமுருகன் சுருக்கமா. நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது ஒரு சித்தாந்தமான தேர்தலாக பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கவலை. பிகாஸ் அது ஏனென்றால் அப்படி இல்லாமல் வந்து வெறுமனே தேர்தலுக்கு கூட்டு நாம் வந்து தேர்தலில் வந்து உடனே வெற்றி பெற்று விடுவோம், அல்லது தேர்தலில் வந்து சித்தாந்தங்களை பேசாமலேயே வெற்றி பெற்று விடுவோம், நான் வந்தால் நேர்மையாக இருப்பேன் போன்ற வாசகங்களை எல்லாம் இவர் வந்து விஜயினுடைய பேச்சில் வெளிப்படுவதாக நான் பார்க்குறேன். இது போன்ற ஒரு பேச்சு என்பது இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பேச்சாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவ்வளவு எளிமையாக வந்து இந்த தேர்தலையும் அதனுடைய போராட்டங்களையும் நாம் வந்து கடந்து போய்விட முடியாது. அது ரொம்ப மிக மோசமான ஒரு பின்னடைவு. ஒவ்வொரு நாளும் சமூகத்தை பின்னுக்கு தள்ளுகின்ற ஒரு அரசியலுக்கு எதிராக ஒரு இடைவிடாத போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த தேர்தலில் வந்து அதில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் சமூகத்திற்கான பின்னடைவாக அது மாறிவிடும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அதில் வந்து தலைகுனிய வேண்டிய ஒரு அவலநிலை இருக்கிறது என்பதை வந்து விஜய் புரிந்து கொண்ட மாதிரி எனக்கு தெரியல. எனவே தான் அவர் வந்து ஒரு ரெண்டு பக்கம் இடையில ஒரு மிடில் பாத் என்ற அளவில் வந்து ஒரு பக்கம் பாஜகவை புண்படுத்தாமல் ஒரு 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 பயணத்தை செய்வது, இன்னொரு பக்கம் குறைந்த அளவுக்கு மட்டும் சும்மா பேருக்கு இவரை வந்து அதிமுகவை வந்து விமர்சனம் செய்வது என்ற அளவில் அவருடைய பயணம் இருப்பதாகத்தான் பார்க்குறேன். எனவே தான் அவர் ரொம்ப பூடகமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் தொண்டர்களுக்கே பெரிய குழப்பம் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே கூட்டணி என்று வந்தால் நகவும் சதையுமாக இதய சுத்தரிப்போடு பணியாற்றக்கூடிய இயக்கம் அதிமுக. மதிமுகவை திமுக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திருச்சியிலே வெற்றி பெற வைக்கின்ற போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுக வெற்றி பெற வைக்காதா? அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒரு தாய் வளர்க்கப்பட்டவர்கள், நாங்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இது பங்காளி சண்டைகள் தானே தவிர பரம்பரையான சண்டை இல்லை என்று மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எங்களை பொறுத்தவரையிலே முழு சுத்தகரிப்போடு நாங்கள் கூட்டணியில் பணியாற்றுவோம். விஜய் அவர்களை பொறுத்தவரையிலே செப்டம்பர் திங்கள் 27ஆம் தேதி கரூரிலே 41 நபர்கள் குத்துயிரும் கொலையுருமாக இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என்று இறந்து கிடந்தார்கள். விஜய் பறந்து பனையூருக்கு சென்றார். மக்களை காக்க தவறியவர், மனித நேயம் இல்லாதவர், மானுட பற்று இல்லாதவர், கருணை இல்லாதவர். தன்னுடைய வீட்டிலே உடன் பிறந்தவர்கள் அப்படி இறந்து போயிருந்தால் பறந்து போயிருப்பாரா விஜய் என்ற கேள்வியை நான் அருமையன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நன்றி சார், நன்றி நன்றி. மக்களுக்காக களத்தில் போராடக்கூடிய மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.